ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மே 29 சிறகடிக்க சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க செல்வம் வந்து முத்துக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு நீ தான் அந்த வீட்டுல வந்து பெரியாது, உங்க அப்பாவுக்கு பதிலா நீ தான் எல்லாம் செய்யணும், ரொம்ப செலவாகுண்டா, பேசாம நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காத, கொஞ்ச நாள்ல அவளே ஓடி போயிருவா, உனக்கும் செலவு மிச்சமாயிருந்தோன்னே இப்ப முத்து வந்து செல்வத்தை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. நான் சும்மா தாண்டா சொன்னேன், விடுடா விடுடா சொல்லிட்டு செல்வம் சொல்றாரு. அப்புறமா முத்து வந்து அவ பாவண்டா, இந்த மாதிரி அவனை நம்பி அவ ஏமாந்துட கூடாது, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லாம அவன் ஒரு சேடிஸ்டா, பழி வாங்குறவன், அவனுக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணியே கொடுக்க கூடாது, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நான் அப்படி செய்வேனா அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கரெக்டா ஒரு டேனிங்ல திரும்பும் போது இங்க இருந்து முத்து வராரு, அங்க இருந்து அருண் வராரு. இப்ப ரெண்டு பேருமா நிக்கிறாங்க, நீ பின்னாடி போ நான் பின்னாடி போ, நான் போக மாட்டேன் நீ போக மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு நிக்கிறாங்க. அதுக்குள்ள அங்க டிராபிக் ஆயிருது. அருண் நிக்கிற பக்கம் மட்டும் பைக் எதுவுமே இல்ல. அப்ப முத்துக்கிட்ட சொல்றாங்க, தம்பி நீ போப்பாங்கிறாங்க. முத்து சொல்றாரு அவனை போக சொல்லுங்க அப்படின்னு. ரெண்டு பேருமா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப சீதா அந்த வழியா வந்தவங்க அருணை பார்த்தோன்னே பின்னாடி வெளியே வந்து முத்து காருக்கு பின்னாடி நின்று கையெடுத்து கும்பிட்டு அருண் கிட்ட ப்ளீஸ் பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு ஆக்ஷன்லயே கட்டுறாங்க. அப்புறமா சீதாக்காக அருண் வந்து பின்னாடி போயிடுறாரு. இப்ப முத்து வந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது சீதாவை பார்த்தோன்னே நீங்க என்ன பண்ற அப்படின்னோடனே, இல்ல நான் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த வழியா தான் போவேன், அதுக்காக தான் வந்தேன்னொடனே அதுக்குள்ள சீதா வந்து ஆட்டோ வந்துருது. இப்போ வந்து சீதா கிட்ட நீ ஆட்டோல ஏறிப்போன்னு சொல்லிட்டு முத்த அனுப்பி வச்சுட்டு அவர் கிளம்பி இங்க வந்துடுறாரு. இப்ப மீனா போய் அவங்க அம்மா கிட்ட போய் பேசுறாங்க, என்னவா செய்ய போறீங்க சீதாவோட கல்யாணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு மாப்பிள்ளை எதுக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஏற்கனவே சத்திய விஷயத்துல நீங்க ரொம்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தீங்க, இப்பதான் நல்லா இருக்கிறீங்க, மறுபடியும் இவ விஷயத்துல சண்டை போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க அம்மாவும் சீதாவும் மீனாவும் பேசிட்டு இருக்கிறத சீதா கேக்குறாங்க. இப்ப சீதா போய் அருணை பார்க்க போறாங்க. அருண் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசுறதுக்காக போறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜயா வந்து பார்வதி வீட்டுல வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சிந்தாமணி வந்து அவங்க பர்த்டேக்கு வந்து விஜயா வந்து இன்வைட் பண்றாங்க, இந்த மாதிரி வர வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு போறாங்க. இப்ப விஜயா வந்து ஒரு செயின் கொடுத்தாங்கல்ல ரோகிணி கிஃப்ட், அதை வந்து பார்வதி கிட்ட காட்டுறாங்க. காட்டிட்டு இது யார் வாங்கி தந்தானே, இந்த மாதிரி ரோகிணி தான் வாங்கி தந்தா, நான் பேசாம அவகிட்ட கோவமாவே இருந்தேனே, என்ன சமாதானப்படுத்துறதுக்கு அவ இந்த மாதிரி நிறைய வாங்கி தருவாள் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்றாங்க. இந்த பிளான் பெருசாலாம் இருக்கு அப்படின்னு. இப்ப சீதா போய் அருணை பார்த்து இந்த கல்யாணம் நடக்காது, எங்க மாமாவை எதிர்த்து என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு உங்களை விட என் குடும்பம் தான் பெருசுங்கிற மாதிரி சீதா சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, பிரவுன் மணி வந்து முத்துவோட வீட்டுக்கு இங்க வந்து அண்ணாமலை கிட்ட எல்லாம் பேசி மன்னிப்பு கேட்கறாரு, இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பும் போது முத்து சும்மா இல்லாம, ஹலோ பிரவுன் மணி ஒரு நிமிஷம் இல்லைங்க, இந்த மாதிரி நான் உங்களை அங்க மண்டபத்துல இருந்து கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல எல்லாரும் முன்னாடி உண்மை சொல்ல விட்டுருச்சுல, அதனால என் மேல எதுவும் கோவத்துல என் கார்ல பிரேக் எதுவும் கட் பண்ணி விட்டீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ரோஹிணி அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.